நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர்களுடைய வீடுகளில் மரம் இருக்கும். சில நேரங்களில் அது நமக்கு தொந்தரவாக இருந்துச்சுன்னா உடனே வெட்டி எடுத்துருவோம். அதற்கு ஈடாக வேறொரு மரம் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் செய்ய மாட்டோம். எப்பயுமே ஒரு விஷயத்தை அழிக்கிறது ஈஸி, அதை ஆக்கிறது மிகப்பெரிய விஷயம். நம்ம புதுசாக மரம் வைக்கலனா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி இருக்கிற பழமை வாய்ந்த பெரிய மரங்களை வெட்டாமல் பாதுகாத்தாலே நம்ம சூழல் நல்லாயிருக்கும். மரங்கள் தான் நம்மளுக்கு உயிர் வாழ்வதற்குண்டான ஆக்சிஜனை கொடுக்குது, மழை வருவதற்கு காரணமாக அமையுது. அதனால் மரங்களை முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் பாதுகாப்பு செய்யுங்க அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன். மைபி த்ரெட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் க்ரோன் மெம்பராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுக்குறீங்க. அப்டேட் கொடுத்துட்டு கால் வரலன்னா உடனே பல நபர்களுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. என்ன ரீசன்னா, நீங்கள் நிறுவனம் சொல்லக்கூடிய விஷயங்களே நிறைய நபர்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் ரிக்வஸ்ட் கொடுத்து எனக்கு கால் வரல அப்படின்னு யார் மற்றவங்கள ஃபோன் பண்ணி கேட்குறாங்களோ அவங்க நிறுவனத்தினுடைய வீடியோவை சரியாக கேட்குறதில்ல அப்படின்றதான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து 48 மணி நேரமாகும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. அது ஒரு நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாகணும். இது ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஒன்று. ரெண்டாவது, பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் பின்னு வரல, 4 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் கேள்வி கேட்குறீங்க. அதில் இந்த அப்ளைன்னு இருக்கவங்க பாருங்கள், டவுன்லைனில் இப்போ தான் சார் பண்ணாங்க, புதுசாக நான் அவங்கள கஷ்டப்பட்டு கொண்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு, ஆனால் பின்னு இன்னுமே வரல, பணம் அனுப்பி 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முதல்ல நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்ளைன். ஏன்னா பணம் அனுப்பி 48 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு பின்னு வரத்துக்கு. 4 days டைம் சொல்லியிருக்கிறாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 2 நாள், பின் அனுப்புறதுக்கு 2 நாள். நீங்கள் அதுக்குண்டான கால அவகாசத்தை கொடுக்கணும். உடனே வரலன்னு யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நிறுவனம் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக பின் அனுப்பணுமோ அதுக்குண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பொறுமையாக இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், நிறைய நபர்கள் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஃபோன் பண்ணி அவங்க வச்ச உடனே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வராது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்னே வரும். அது எவ்வளோ வரலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பிளானுக்கு ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும். நிறைய நபர்கள் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, கால் அடுத்த செகண்டே போய் நீங்கள் பணம் கட்டிடுறீங்க. அதில் எவ்வளோ பணம் சொல்லியிருக்கிறாங்க, 1,21,260 கட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போய் பார்க்குறீங்க, நான் தெரியாமல் கட்டிட்டேன் சார், எனக்கு அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் திரும்ப கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரை பார்த்துட்டு தான் பணம் கட்டணும் அப்படின்றத நிறுவனத்தோட ரூல். அதை நிறைய நபர்கள் பார்க்குறது கிடையாது. அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரத்துக்கு 1/2 hour 1 hour ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் பேமெண்ட் பண்ணணும். இதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கூட ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்ணி, சார் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும்னே தெரியல, நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு 500 டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்திருக்குது, அது எனக்கு திரும்ப கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அவசரப்படுறது உங்களுடைய தப்பு. அதை போய் எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க நிறுவனத்தில் கண்டிப்பாக உங்களால் கேட்க முடியாது. அப்படி பண்ணியிருந்தால் தப்பு கிடையாது, உங்களுக்கு பின்னு வந்துடும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அதே மாதிரி சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்தனமாக நான் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துட்டேன், எங்கள் வீட்டில் பையன் கொடுத்துட்டான், பொண்ணு கொடுத்துட்டா, ஒய்ஃபு கொடுத்துட்டாங்க, அதை கேன்சல் பண்ண முடியுமானா கேன்சல் பண்ண முடியாது. அதுவே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த ரிக்வெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவாக கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணலை அப்படின்றதுனால பண்ணிடுவாங்க. எவ்வளோ நாள் இருக்குன்னா, மேக்ஸிமம் ஒரு 1 week வரைக்கும் நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு அவைலபிள் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பணம் கட்டலாம். சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பீங்க, கையில் பணம் வச்சுருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு நாளைக்கு கால் வரும். திடீர்னு பார்த்து ஒரு எமர்ஜென்சி, இன்றைக்கி நைட்டு அந்த பணத்தை ஒரு மருத்துவ செலவுக்கோ அல்லது ஒரு கல்வி செலவுக்கோ வேறு ஒருத்தர் நண்பர் கடன் கேட்டிருப்பார், ஒரு எமர்ஜென்சிக்கு கொடுத்துருப்பீங்க, உங்களால் கட்ட முடியாத ஒரு சூழல் வரும். அப்படி வரும்போது ஒரு 4-5 நாள் அந்த ரிக்வெஸ்ட் அவைலபிள் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால் எனக்கு ஏதாச்சும் ஐடி லாக் ஆயிருமா, ஏதாவது பிரச்சனை வருமானா ஒன்றும் ஆகாது. உங்கள் சூழலை அது யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடக்கும், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நடக்காது. அதனால் பணம் கட்டுறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தா போதுமானது. சில பேர் நான் லோன் கேட்டிருக்கேன் சார் பேங்க்கில், எனக்கு வரத்துக்கு ஒரு 4-5 நாள் ஆகும், இன்றைக்கி ரிக்வெஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கால் வெரிஃபிகேஷன் அது வர்றதுக்கு எனக்கு சரியாக இருக்குமானா அப்படியெல்லாம் தயவுசெய்து அட்வான்ஸாக யாரும் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். 10 நாள்ன்றது 25 நாள் கூட தள்ளி போகலாம்.
அப்படி நம்ம தேவையில்லாத ரெக்வஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நிறுவனத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான் அவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரெக்வஸ்ட்டு கொடுத்தவங்களுக்கே அவங்களால பின்னு கொடுக்க முடியல, வெரிஃபிகேஷன் பண்ண முடியல, அந்தளவுக்கு பிஸியாக இருக்கிற நேரத்தில் நாம் இந்த மாதிரியெல்லாம் அட்வான்ஸாக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு அனுமானத்தில் வேலை செஞ்சோம்னா அது நிறுவனத்துக்கு மேலும் வேலை பளு கூட்டும். அப்படி நாம் எல்லாம் நிறையா பண்ணோம்னா நம்மளுக்கு பேமெண்ட் வரதில் டிலே ஆகும். ஏன்னா எல்லோரும் 1% தான் அங்கே வேலை செய்ய போகிறாங்க. அதனால் எப்பயுமே நம்ம 100% ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆர்வக்கோளாறில் வந்து சிஎம் கொடுக்கறதுக்கு பதிலாக டிஎம் கொடுத்துட்றாங்க, அல்லது கோல்டு மெம்பர் கொடுத்துட்றாங்க, சில்வர் மெம்பர் கொடுத்துட்றாங்க. அதை நான் மறுபடியும் மாற்ற முடியுமானா கண்டிப்பாக மாற்ற முடியாது, கஷ்டம். அதை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸுக்கு, ஜோனல் ஆஃபீஸுக்கு உங்கள் அப்ளிகேஷனில் கான்டாக்டர்ஸ்னு ஒரு காலம் இருக்குது, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஜோனல் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போய் தான் நீங்கள் சொல்லி மாற்றணும். நான் இந்த மாதிரி பண்ணால் கை தவறி பட்டுருச்சு, வேறு பிளான் வந்து சூஸ் ஆயிடுச்சு, எனக்கு இதை மாற்றி கொடுங்கன்னா மாற்றிப்பாங்க. அதனால் பொறுமையாக செய்யுங்க. ஒரு டைம் தானே ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம், அதுக்குள்ளே அவசரமாக மாற்றி கொடுத்துட்டு அப்புறம் ஆஃபீஸை போய் தேடி அலைஞ்சி இது தேவையில்லாத நம்மளுக்கு நேரத்தை வந்து வீணாக்கும். சரிங்களா? அதனால் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக பார்த்து கொடுங்க. பணத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கொடுங்க. ரெக்வஸ்ட் கொடுத்து உங்களால் பணம் கட்ட முடியலனாலும் ஒரு 1 வீக் டைம் எடுத்துங்க. அது வரைக்கும் அந்த ரெக்வஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் சரி பண்ணி கட்டலாம். டெஸ்ட்டு பண்ணலாம் நிறுவனத்தை, இதெல்லாம் அக்செப்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி யாரும் விளையாட்டுத்தனமாக ரெக்வஸ்ட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை கழிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி செய்யுங்க. ரெக்வஸ்ட் வந்த உடனே ஆர்வக்குள்ளால் சிஎம் ஆகணுன்னு உடனே பே பண்ணாதீங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இது சார்ந்து நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த டவுட்டும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் கட்டலாமா, திரும்ப கிடைக்குமா அப்படின்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மைவி த்ரெட்ஸில் நீங்கள் எந்த பிளான் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு உண்டான கால அவகாசத்தை கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பின்வரும் அப்டேட் ஆகலாம். உங்களுக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் ரெகுலராக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா மக்களுமே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வாய்ப்பு மைவி த்ரெட்ஸ் உங்கள் கையில் கிடச்சிருக்குது. நிறைய பேர் ஓஎம் ஆகிட்டு பிஎம்மாக மாறிட்டு இதுக்கு மேலே பிளான் அப்டேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பீங்க. இன்னும் 4 மாதம் 5 மாதம் கூட டைம் எடுத்துங்க, ஒரு நல்ல முடிவை எடுங்க. சரிங்களா? ஏன்னா மைவி த்ரெட்ஸ் லைஃப் டைம் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ப்ராடக்ட் ரெகுலராக அவங்க சேல் பண்ணுறதுக்கு கஸ்டமர் தேவை. அதுக்கு தான் நம்மளும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நம்ம கூட சேர்ந்து 40 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய பொருட்கள் வரப்போகுது, நிறையா நம்ம மூலிமா அவங்க சம்பாதிக்க போகிறாங்க, நமக்கு அதில் சின்ன வருமானத்தை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் மைவி த்ரெட்ஸ் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனின்றதை மனசில் வச்சுக்கிட்டு இதை லைஃப் லாங்காக கொண்டு போவாங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு எந்த பிளான் வேணாலும் அப்டேட் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர் அப்படின்றத சொல்லிக்கிறேன். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். நிறுவனத்தில் இணைவது முற்றிலும் இலவசம். உள்ளுக்குள்ளார வந்துட்டு உங்கள் விருப்பத்தின் பேரில் எந்த பிளான் வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன்